ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான மதுரை மாவட்டத்தோட மினி மெட்டீரியல் மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லா மாவட்டத்துக்கும் ரிலீஸ் ஆகுது. பட் 11th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா மாவட்டத்துலேயும் வருதான்னு கேட்டால் ஒரு சில மாவட்டங்களில் தான் ரிலீஸ் ஆகுது. பட் அதில் பார்க்கும்போது 12க்கே நான் மதுரை மாவட்டம் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இது நல்லாயிருக்கு, இந்த மினி மெட்டீரியல் நல்லாயிருக்கு. இவ்வளோ ஆசிரியர்கள் எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் முன்னிலையில் இது பண்ணியிருக்காங்க மினி மெட்டீரியல். ஸோ அதனால தான் இவங்க பேரெல்லாம் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு பேட்டர்ன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க் அதை இங்கே நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிடுறேன். மினி மெட்டீரியல் காட்டுறதுக்காக மட்டும் இல்லை. மினி மெட்டீரியல்னால் என்னென்னா, நம்ம ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு பிரித்து படிக்க முடியாது, நிறையா இருக்கும். அப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 5 மார்க்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க 2 மார்க் 3 மார்க்கும் எவ்வளோ ப்ரீவியஸ் இயரில் கேட்டது எல்லாமே சேர்த்து ஒரு மினி மெட்டீரியலாக உங்களுக்கு ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணி படிக்கிறது மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்டுக்கு 90க்கு 75+ எபோவ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மினி மெட்டீரியல் 80 எடுக்கலாம். ஸோ 5 மார்க்குமே எனக்கு தெரிஞ்சு 7 எழுதிடலாம் தான் நினைக்கிறேன். எல்லாமே இருக்குது, இல்லை நான் தரவாக செக் பண்ணிவிட்டேன். மேபி ரொம்ப கஷ்டமாக கேட்டால் 6, ஆனால் 6 2 மார்க் 6 3 மார்க் கன்ஃபார்மாக எழுத முடியும். அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சொல்லலைங்க, இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, அது பாருங்கள். ரைட் தி எக்ஸாம் வித் ஃபோக்கஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். எப்பவுமே எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஃபோக்கஸாகவும் கான்ஃபிடன்ஸாகவும் இருங்க அப்படிங்கிறாங்க. ரைட் தி ஈக்குவேஷன் கொஸ்டின் நம்பர் கரெக்ட்லி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1 மார்க் ரைட் தி 1 மார்க் எழுதும்போது கரெக்டாக ஆப்ஷன் எழுதுங்க. இது 10th உங்களுக்கு தெரியும். கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு 1 மார்க். 1 மார்க் நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. அதனால தான் மேக்ஸில் ஃபெயில் ஆகுறீங்க. 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிறதே கிடையாது. நோட்ஸ் கரெக்டாக கிடையாது. உண்மையை சொல்லுங்கள், எவ்வளோ பேர் நோட்ஸ் போடுறீங்க 11th ஸ்டாண்டர்டில்? எவ்வளோ பேர் நோட்ஸ் போட்டிருக்கீங்க? கரெக்டாக நோட்ஸ் மேக்ஸுக்கு கரெக்டாக நோட்ஸ் போட்டு நான் கிளாஸுக்கு போய் எழுதியிருக்கேன், டியூஷன் கிளாஸஸ் போய் நான் எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்கிறீங்க? 12th நிறைய பேர் கிடையாது. இப்போ 11th ஏகப்பட்ட பேர் எதுக்கு படிக்கணும்னு தெரியாமல் படிக்கிறீங்க. ஸோ நோட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதுவும் இல்லாதனால தான் மினி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறேன். இது அதுக்காக தான் மெயினாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு 1 மார்க்குக்கு முக்கியத்துவம் தயவு செய்து கொடுங்க. அதை தான் நான் அவங்களும் சொல்கிறாங்க. சூட்டபிள் மார்க் வில் பி கிவன் டு ஃபார்முலா அண்ட் டயக்ராம். ஸோ ஃபார்முலாவுக்கும் டயக்ராமுக்கும் எங்கெல்லாம் ஃபார்முலா வருதோ ஃபார்முலா போடு, எங்கெல்லாம் டயக்ராம் வருதோ டயக்ராம் போடு, உனக்கு கண்டிப்பாக மார்க் உண்டுங்கிறாங்க. 1 மார்க் அங்கே கிடைக்கும். அதுக்கு தான். ஸோ ஆன்சர் தி ஆன்சர்ஸ் டு தி வெல் நோன் கொஷின் ஃபஸ்ட். நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை ஆன்சர் கரெக்டாக எழுதுங்க. இது எல்லா டீச்சர்ஸும் சொல்கிறது தான். தெரிஞ்சதை கரெக்டாக எழுது. தெரிஞ்ச 5 மார்க் தெரியுதா, அது கரெக்டாக எழுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1 மார்க்லேயே நிறைய தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதாதீங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க் எழுதுங்க, அதுக்கப்புறம் 1 மார்க் எழுதுங்க. அடுத்தது ட்ரை தி ப்ரூவ் தட் ஆர் ஷோ தட் கொஸ்டின் அண்ட் ஃபைனலி ப்ரூவ் தட் ஆர் ஷோ தட். அதை ப்ரூவ் தட்டு ஷோ தட்டு இந்த மாதிரி சம்ஸெல்லாம் வரும்ல, நீங்கள் பாட்டுக்கு எடுத்து எழுதி ப்ரூவ் தட் ஷோ தட்டுன்னு எழுதக்கூடாது. ஏதாவது போட ட்ரை பண்ணி அது லாஸ்ட்டில் எடுத்து எழுதி ப்ரூவ் தட் ஷோ தட்டு பண்ணால் மேபி அதுக்கு மார்க் தருவாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக எழுதுனா ஃபுல் மார்க்கு. ஓகே, ப்ரூவ் தட் ஷோ தட் சம்ம அப்படியே நீங்கள் எழுதி ப்ரூவ் தட் ஷோ தட்டுன்னு எழுதக்கூடாது, சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாக எழுதி ஏதாவது ட்ரை பண்ணி அந்த ப்ரூஃப் எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தப்பாக இருந்தால் கூட சில மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ டோன்ட் நோ தி கம்ப்ளீட் ஆன்சர் யூ கேன் ஈஸிலி கெட் தி ஸ்டெப் மார்க் இஃப் யூ ரைட் தி ஆஸ் மேட்ச் யூ நோ. உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுனீங்க அப்படின்னா கட்டாயமாக ஸ்டெப் மார்க் இருக்குது. அதனால் எந்த சம்முமே நீங்கள் விடாதீங்க. இது எல்லாமே இந்த மினி மெட்டீரியலில் சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்டர் ரீடிங் தி கொஸ்டின் கேர்ஃபுல்லி, பயப்படாமல் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ் எக்ஸாம் போகிறப்போ நீங்கள் பயந்துட்டு போகக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் நடுங்கிறதோ பயத்தில் இருக்கீங்கனாலோ ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியாது. லாட் ஆஃப் மாடல் எக்ஸாம்ஸ் எங்கே நம்ம ரிவிஷன் எக்ஸாமே கரெக்டாக போய் எழுதுறதில்ல. நிறைய மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்கிறாங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி பாருங்கள், நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஸோ எனிவே நிறைய பேர் நான் சொல்கிறேன், நிறைய பேர் 11th ஸ்டாண்டர்டில் சும்மா அப்படியே நம்ம எதுக்கு படிச்சுக்கிட்டு படிக்கணும். நான் சொல்கிறேன் 11th இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 12th. இதில் மேக்ஸ் படிக்கலன்னா 12th ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க 1 மார்க் அண்டு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாப்டர் வாரியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செட் அண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர், பேசிக் அல்ஜிப்ராவும் இம்பார்ட்டன்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், மேட்ரிக்ஸ் டிட்டர்மின்ஸ், வெக்டர் அல்ஜிப்ரா. நான் சொன்ன இந்த 4 சாப்டர்லேயும் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதில் இருக்கிறது மட்டும் படிச்சிங்கன்னா கட்டாயமாக ஒரு 40லேருந்து 45 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் நான் சொல்லுவேன். அடுத்தது 5th சாப்டரு, அடுத்து 4th சாப்டரு, அடுத்த ப்ராபபிலிட்டி, ட்ரிக்னாமெட்ரி கடைசியில் தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியல் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி ஓரளவுக்கு அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பாருங்கள். டிஃப்ரென்ஷியபிள் அண்ட் மெத்தட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன், அந்த டிஃப்ரென்ஷியேஷன் கண்டிப்பாக படிங்க. 2Dயில் ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தேன், அது மட்டும் போடுங்க. இன்டெக்ரல் கால்குலஸ்லையும் ரொம்ப முக்கியம் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 1 மார்க்லாம் ஆன்சரோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 மார்க்குமே ஈஸியாக இதில் படிச்சுக்கலாம். இப்போ சாப்டர் வாரியாக நம்ம இதை பார்த்துடலாம், எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இப்போ சாப்டர் வாரியாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
இங்கே பாருங்கள், இது மேட்ரிக்ஸு. நான் சொன்ன மாதிரி சாப்டர் ஆர்டரில் கொடுத்துருக்கேன். மேட்ரிக்ஸ் பாருங்கள், இது ஒரு 5 மார்க்கா 3 மார்க்கான்னு தெரியல, இருங்க பார்க்கலாம். இங்கே கொடுத்துருப்பாங்க 3 மார்க்னா 3 மார்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஏதாவது பப்ளிக்கில் கேட்டால் அதுவும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் 3 மார்க் 2 மார்க்கு சரிங்களா. 5 மார்க்னால் அழகாக கொடுத்துருக்குறாங்க. சாரஸ் ரூலு எல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இருங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். 5 மார்க் இதெல்லாம் 5 மார்க் பார்த்தீங்களா, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இதெல்லாம். ஸோ ஸ்டெப் வைஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்டர் தியரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இன்டூ பண்ணி போடுறது 5 மார்க்கு. ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரில் இருக்குது. நான் ஒவ்வொன்றா காமிச்சா டைம் ஆகிடும். நீங்கள் இது ஒவ்வொரு சாப்டரில் இருக்குது. ஸோ இதுக்கு சம்ஸ் மட்டும் படித்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் 11க்கு இது போதும். 7 5 மார்க்கும் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பார்த்துட்டேன் எல்லா சாப்டர்லேயும் என்ன இம்பார்ட்டண்ட்டாக பொதுவாக கேட்குறாங்களோ அதுதான் இருக்குது. 2 மார்க் 3 மார்க் மேபி ஒரு 6 எழுதிடலாம். ஸோ அதை நான் சொல்கிறேன், 75 to 80க்குள்ளே ஒரு மார்க் நம்மளால் எடுக்க முடியும் 90க்கு. ஸோ அதனால் மினி மெட்டீரியல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் வைஸ் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் கீயோட தான் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ அதனால் ஸ்டெப் வைஸ் நல்லா தான் இருக்குது. இதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். இல்லை உங்கள் மிஸ்ஸு போட்ட மெத்தட்லேயே கூட நீங்கள் போடலாம். நீங்கள் எந்த மாதிரி போடணும்னு நினச்சாலும் போடலாம். ஆனால் உங்களுக்கு இது ஒரு ஹேண்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நோட்ஸ் இல்லாமல் இருக்கீங்க 11ல். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா சாப்டர்ஸும் இருக்குது. நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி இன்டெகிரல் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ப்ரூஃப்ஸ் அண்டு இது தான் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. பாருங்கள் லிமிட்ஸில் இந்த பாருங்கள், இது நிறைய பேர் போடவே மாட்டேங்க. இது லிமிட்ஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இது பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு சூப்பராக இருக்கா. ஸோ லிமிட்ஸ்லேயும் இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதில் இருக்கிறது மட்டும் லிமிட்ஸ் மட்டும் படித்தாலே போதும் சரியா. நான் என்ன சொல்கிறேன்னா 9th சாப்டர் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். 9th சாப்டர் வந்து முக்கியத்துவம், மீதி எல்லா சாப்டரும் முக்கியத்துவம் கொடுங்க. 9th சாப்டரில் அந்த லிமிட்டோட அந்த sin θ / θ = 1 மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எனிவே இதில் எல்லாம் வந்து லைனாக பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பப்ளிக்கில் படிச்சிங்கன்னா தாராளமாக போதுமானது. ஓகேவா, சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஓகே எனிவே இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கிடச்சா நான் தரேன். யார்கிட்டயோ இருந்ததுனா கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது வீடியோவை கன்வே பண்ணி போடுறேன். பப்ளிக் கிட்ட வருது, படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது PDF உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.